ரஷ்யாவிலிருந்து இந்தியா தொடர்ச்சியாக கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கு எதிராக அமெரிக்க அரசு இந்தியா மீது கிட்டத்தட்ட 50% வரி விதித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக தொழில்துறை வல்லுநர் கணபதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமெரிக்கா இந்தியா நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். 25% இருந்தது, திடீர்னு ஒரே நல்ல 50% உயர்த்தி இருக்கிறார். ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்தாரு. இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை கை கொடுக்கலையா இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே? இந்த 50% வரி விதிப்பு என்னைக்கு அமலுக்கு வருகிறது? இதனால என்னென்ன பாதிப்புகள் இந்திய துறைக்கு ஏற்பட இருக்கு? இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்த உடனே என்ன பார்த்தோம்? முதல் செய்தி, சைனாவோட இருந்த டாக்ஸை நவம்பர் வரைக்கும் தள்ளி போட்டிருக்கிறார். அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பேட்டியில் சொல்லியிருக்கிறோம். காலையில் அமெரிக்கா காலையில் சொல்கிறது, அமெரிக்காவில் அவர் சாயங்காலம் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கலாம். ட்ரம்ப் என்ன சொல்வார்ன்றது நம்மளால் ஸ்பெக்குலேட் தான் பண்ண முடியுமே தவிர உறுதியாக இதான் செய்வார் என்று சொல்ல முடியாது. 50% போட்டாக்க ஒரு $7 பில்லியன் ட்ரேட் பாதிப்பு வரும். முக்கியமாக டெக்ஸ்டைல், என்ஜினியரிங், அப்புறம் ஜுவல்லரி, இது மாதிரி செக்டர் கண்டிப்பாக அடிபடும். 50% டேரிஃப் வந்ததுனால இவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி திடீர்னு அவங்களுக்கு போய்டுறது. அது ஓவர் நைட் வியட்நாம், பங்களாதேஷ் அவங்களாம் காத்துட்ருக்காங்க. அதுலேருந்து எடுக்க முடியுமா, அவங்களால சப்ளை பண்ணி அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ண முடியுமான்றதை உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் அவரை பாதிக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை, கவுண்டர் மெஷரும் போடலை. நம்ம அப்படியே காமாக இருக்கோம். நம்மளோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ட்ரம்ப்போட பேசலைனாலும் அமெரிக்கா அண்ட் இந்தியா பேசிட்டு தான் இருக்காங்க. வேரியஸ் லெவலில், சில லெவல் அப்பேரண்ட்டாக இருக்குது, வெளிப்படையாக தெரிகிறது, சிலது தெரியாமல் இருக்கலாம். அதுதான் டிப்ளமசி. டிப்ளமசியில் என்னென்னா, பேசுவதை நிறுத்தக்கூடாது. நம்ம அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம், ஆனால் சொல்வதில்லை. சைனா உதாரணத்தை எடுத்தீங்கன்னா, திடீர்னு இன்னைக்கு காலையில் நவம்பர் அப்படின்ட்டாரு. ஸோ அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு என்னென்னா, நம்ம மார்க்கெட் பெரிய மார்க்கெட். அமெரிக்காவுக்கு தேவை இல்லைன்னா கூட உலகத்துக்கு தேவைப்படும். அண்ட் இந்தியா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேட் டீல் இப்போ யூகேயோட போட்டிருக்காங்க. அந்த டீலை மெச்சூர் பண்ணாலே நியூ மார்க்கெட்ஸ் வரும். யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட் வரும். அதை தவிர ஆப்பிரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசியான் போகலாம். டேரிஃப், ரொனால்ட் ரீகன் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறார். அது பல இது வைரலாக போயிட்டுருக்கு. இப்போது டேரிஃப் யார் கட்ட போகிறாங்க? அமெரிக்கன் பீப்புள் தான், ஜனங்க தான் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு தான் எக்ஸ்போர்ட்டர் அப்சார்ப் பண்ணுவான், ஓரளவுக்கு தான் அந்த இன்டர்மீடியட் ட்ரேடர் அப்சார்ப் பண்ணுவான், ஓரளவுக்கு தான் அந்த செல்லர் இன் யூஎஸ் அப்சார்ப் பண்ணுவான். பல்க் அமெரிக்கன் பீப்புளுக்கு தான் போகும். இது நமக்கு வாய்ப்பு. நம்ம அதர் மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் போன வாரம் கொலம்போவில் இருந்தேன். அப்போது ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ்மேன் அங்கே பார்த்தேன். அப்போ பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், திருப்பூரில் நிறைய பாதிப்பு வரும், ஆனால் நான் அங்கே திருப்பூருக்கு போகலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறீங்க திருப்பூரில்னு? இல்லை, நான் இங்கே ஒரு SEZ போட்டுக்கிறேன். திருப்பூர்லேருந்து இங்கே கொண்டு ஒயிட் லேபிள் பண்ணுறேன். என் பேர் போட்டு மேட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு இங்கேருந்து அனுப்புறதுக்கு நான் சிந்திக்கிறேன். இவென்ச்சுவலி மார்ஜின்ஸ் குறையலாம். ஆனாக்க ஒரு முக்கியமானது என்னன்னாக்க, பிஸ்னஸ்மேன் வில் நாட் ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரிங் நியூ மார்க்கெட்ஸ். பிஸ்னஸ்மேன் வில் நாட் ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரிங் நியூவர் அவென்யூஸ் ஃபார் growth. பிரதமராக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பக்கம் உக்ரைன் அதிபரோட செலாக்சியோட நேற்று பேசியிருக்காரு, இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபரை நேரடியாக சந்திக்காரு. இந்தியாவோட அந்த மூவ் எப்படி கரெக்டான போயிட்டு இருக்கா சார்? இந்தியா டிப்ளமேட்டிக்லி தவறாக ஒன்றும் பண்ணலை. ஆஃப்டர் ஆல் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபாரின் செக்ரட்டரி தான் இன்றைக்கி ஃபாரின் மினிஸ்டராக இருக்கார். ஜப்பான், சைனா, அமெரிக்கா, இது எல்லாத்துலேயும் அம்பாசிடராக இருந்துட்டு தான் ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கார். நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறோம். அதனால் பாதிப்பு ஒன்றும் வராது என்று நான் கருதுகின்றேன். ஐ ஸ்டில் ஃபீல் தட் அமெரிக்கா cannot ignore India. Indians-க்கும் American market important. It's a dependent relationship. See, one is world's most powerful democracy, other world's largest democracy. எப்படி நம்ம ரெண்டு பேரும் சந்திப்பு இல்லாமல் இருக்க முடியும்? அதனால்
எங்கேயாவது வந்து சேரும். அது எப்படி வந்து சேரும்னு மற்ற நார்மல் டிப்ளமேட்டிக் சிச்சுவேஷனில் சொல்ல முடியும். ட்ரம்ப் இருக்கிற நிலையில் எப்படி முடியும் என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக இட் வில் கெட் ரிசால்வ்னு தான் நான் நம்புகின்றேன். பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் யூஎஸ் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ரிசெஷன் வரலாம், இன்ஃப்ளேஷன் வரலாம். அதனால்தான் வந்து ட்ரம்ப்புக்கும் அவங்க ஃபெடரல் பேங்க் சீஃபுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஸோ அமெரிக்காவில் ப்ரைஸ் இம்பேக்ட் வந்துச்சுன்னா இதெல்லாம் தானாக வந்து சொல்யூஷன் வர ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில இருந்து என்னெல்லாம் சார் இப்போ அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது? ஒரு பக்கம் இந்த துணி, டெக்ஸ்டைல்ஸு, முட்டை இந்த நாமக்கல்ல இருந்து அதிகமாக சொல்கிறாங்க. வேற என்ன? ஸோ ஆட்டோ ப்ராடக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, சம் ஆஃப் தீஸ் ஆட்டோ சப்சிடரிஸ் இருக்கு இல்லையா, இது ஆன்சிலரிஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஓவரால் ஐ ஸ்டில் திங்க் என்னென்னா இந்தியா என்ன பண்ணணும்னா, இந்தியா ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒன்றும் சொல்லலை, கவுண்டர் மெஷர்ஸ் போடலை. பட் அட் த சேம் டைம் நம்ம ரிஃபார்ம் அண்ட் ரீஅலைன் பண்ணணும். நமக்கு வந்து மச் நீடட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த கருத்து இது வரைக்கும் ஜாஸ்தி யாரும் பேசலை. இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம எக்ஸிம் பேங்க் ஓட கான்ட்ரிபியூஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு லைட்டர் மோடில் சொல்லணும்னா எக்ஸிம் பேங்க் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற சின்ன பேங்கை காட்டிலும் சின்னதாக இருக்குது. அதை வந்து பெருசு பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிரேட்டர் சப்போர்ட் கொடுத்து பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். காஸ்ட் ஆஃப் லேண்ட், பவர், காஸ்ட் ஆஃப் லேபர் அண்ட் காஸ்ட் ஆஃப் மணி, இந்த நாலும் நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கொஞ்சம் நம்ம வந்து ஷார்ட் ரனில் டில் ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் ஆர் ஃபவுண்ட், நமக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சப்சிடி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே, வைல் இந்தியன் மார்க்கெட் இஸ் பிக் கன்சம்ஷன் மார்க்கெட், international market is important for keeping your balance of payment in check. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். இந்தியா அமெரிக்கா இடையே அந்த வரி விதிப்பு அதிகமாக நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியா இந்த விவகாரத்தை சரியான முறையில் கையாளுவதாக தெரிவிக்கிறார்கள் தொழில்துறை வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.